அனைவருக்கும் வணக்கம். தேர்ட் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் மார்க்ஸில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் 4th டிசம்பர் மற்றும் 5th டிசம்பர் அன்னைக்கு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அவங்க கேட்டுக்கொண்ட ஃபார்மேட் சைஸில் நீங்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு அப்லோட் செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அது விஷயமா உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதாவது 8th டிசம்பர் அண்ட் 9th டிசம்பர் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அதாவது தேர்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸில் எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அது கூட நீங்கள் அவங்க சொன்ன டேட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அவங்க கொடுத்த ஃபார்மேட் சைஸுக்கு அப்லோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண முடியும். அந்த கவுன்சிலிங் உண்டான மெசேஜும் உங்களுக்கு பிஃபோர் அமைச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வருகின்ற 8th டிசம்பர் மற்றும் 9th டிசம்பர் அந்த கவுன்சிலிங் செஷனில் அட்டன் பண்ணி உங்களுக்கு உண்டான சீட்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது கவுன்சிலிங் செஷனில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் வெப்சைட்டில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ண பிறகு அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அதை என்டர் பண்ண பிறகு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட்டு வெப் பேஜுக்கு போவோம். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகண்ட் நேமு, ஹால் டிக்கெட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கேட்டகரி, ரேங்க்கு, ஸோ இது மாதிரிலாம் லிஸ்ட் பண்ணோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் இருக்கும். அதாவது பிஏ, பிபிஏ, பிகாம், பிசிஏ. ஸோ இந்த 5 years இன்டகிரேட் கோர்ஸ் உண்டான அந்த காலம்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கரஸ்பாண்டிங் கோர்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ கோர்ஸ்னால் பிஏ எல்எல்பினா அது எங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். அல்லது பிகாம் எல்எல்பினா அந்த கோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணணும். அல்லது பிசிஏ எல்எல்பினா அந்த கோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண வந்து சீட் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த சீட் அலாட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் கிடச்சிடும். மேபி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்து அப்போவே கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா 24 hours உங்களோட பிரிண்ட் அவுட் ஜென்ரேட் ஆகி உங்களோட இமெயிலில் வந்து சேரும். ஸோ நீங்கள் மெயில் மூலிமா அதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அந்த பிரிண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு மெயிலுக்கு வந்த பிறகு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் காலேஜில், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் போயிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த மீன் டைம் ஃபீஸ் ஏதாவது ஆன்லைனில் கட்ட சொன்னால் அதையும் நீங்கள் கட்டிடலாம். அதன் பிறகு சில பேருக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் தவிர வேறு சில போர்டில் படித்தவங்களும் மற்றும் வெளி மாநிலத்தில் படித்து வரவங்களும் கண்டிப்பாக இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம். அது வந்து த ரெஜிஸ்ட்ரார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டிமாண்ட் டிராஃப்டோ அல்லது கனரா பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அமௌண்ட்டை கட்டி சலானில் கட்டி ரெசிப்டை கொடுத்தாலும் போதுமானது. ஸோ இதுதான் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸு. ஸோ இது மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். வருகின்ற 8th டிசம்பர் மற்றும் 9th டிசம்பர் மறக்காமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்கள் சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.